friends, welcome to Freshly in Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் தக்காளி சாம்பார் தாங்க பார்க்க போறோம். அதுவும் பருப்பே இல்லாத இந்த தக்காளி சாம்பாரை 10 நிமிஷத்துல சீக்கிரமா பண்ணிரலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ வாங்க தக்காளி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சாம்பாருக்கு தேவையான தக்காளி நான் வந்து ஒரு 5 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தக்காளி சாம்பாருக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்பவே அதிகமாக கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து குழம்போட திக்னஸ்க்காக சேர்த்துக்கிறது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு 3 பட்டை 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு 10-12 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த சாம்பாரை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த சாம்பாரை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டான சாம்பாரும் கூட. வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நடுவில் கீரை வேணால் இப்படி 2 உடச்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். இது கொதிக்கும் போது ரொம்ப காரம் இறங்கும். அதனால் பார்த்து பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து அந்த ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ அது கொதிக்க கொதிக்க குழம்பு கெட்டியாகும். அதனால் நான் வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துக்கிறதுனால ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க திக்காகும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளி சாம்பார் நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தோம் இங்கே பாருங்கள், அப்போவுமே எவ்வளோ திக்காக இருக்குது குழம்புன்ட்டு. எனக்கு கொஞ்சம் இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் அதனால் இன்றைக்கி இட்லிக்கு எடுத்துக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பரான நம்ம தக்காளி சாம்பார் ரெடிங்க. சீக்கிரமே இந்த சாம்பாரை பண்ணிடலாம். இட்லி வேகிற டைமுக்குள்ளார இதை சட்டுன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க இந்த சாம்பாரை நம்ம இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாம். தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. நம்ம ஒரு இட்லியோ தோசையோ பண்ணி முடிக்கிற டைமுக்குள்ளே இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி சாம்பாரை நம்ம சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே பொருளுமே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.